அன்பானவர்கள் ஜான் ஜேடி. ஐயோ! தெரியாம விசில் அடிச்சிட்டோம் போல இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கத்துல வந்து விசில் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, விசில்ல இருந்து யார் கொண்டு வராங்களோ, எல்லார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அந்த விசில வந்து உள்ள வந்து அலோட் கிடையாது அப்படின்ட்டு, அந்த விசில் எல்லாமே வந்து வச்சிருந்த எல்லார்கிட்டயும் வந்து புடுங்கிட்டு, அவங்கள மட்டும் உள்ள அனுப்புறாங்களாம். ஸோ எதனால வந்து உள்ள அனுப்புறாங்க? இந்த விசில் கொண்டு போனா என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இதுல வேற இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விசில் அடிக்கும்போது எனக்கு டவுட் வந்தது. இந்த விசில் தான் அடிக்கக்கூடாது சொன்னாங்களே, ஒருவேளை நம்ம வந்து விசில் வச்சா கூட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுருவாங்க போல இருக்கு நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா நடந்து போகும்போது இந்த மாரி விசில் அடிச்சா கூட கேஸ் போடுவாங்க போல இருக்கு. சோ அந்த அளவு இந்த விசில் வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா எதுக்கு இந்த விசில் போகக்கூடாது? இது போனா உள்ள கொண்டு போறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. சோ இதுக்கான விஷயம் வந்து கொஞ்சம் வெளிய சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படியோ விசில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. கேமரா கொண்டு போக சொன்னாங்க. இதுக்கப்புறம் போற போக்க பார்த்தா, நம்ம வந்து உடம்புல இருக்கிற எதுவுமே போட்டு போக கூட தனியா தான் போன போல இருக்கு. ஆனா எனக்கு இப்பதான் ஒரு குழப்பமா இருக்குதுங்க எனக்கு. அந்த விசில் ஏன்பா கொண்டு போகக்கூடாது? புரியலையே! உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்பா விசில் கொண்டு போகக்கூடாது? ஓ!